ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பிரம்மயோகம். இதன் தலைப்பு. உபயோகங்கள் நிறையவற்றை நம்ம ஜாதக இதில் பார்த்துக்கிட்டே வரோம். அதில் ஒன்று தான் இந்த பிரம்மயோகம். பிரம்மயோகம் ஒரு அபூர்வமான யோகமாகும். படைப்பாற்றல் மிக்கவர்களை உருவாக்கக்கூடிய யோகம் பிரம்மயோகம். நம்ம மும்மூர்த்திகளில் பிரம்மாவுடைய வேலை படைக்கிறது. வேதங்களை கட்டி காப்பாற்றுவது அவர் தான். அந்த பிரம்ம யோகங்கிறதும் அது மாதிரியான ஒரு அமைப்பு தான். புதிய புதிய விஷயங்களை படைக்கக்கூடிய படைப்பாளிகளை உருவாக்கக்கூடியது. இந்த யோகம் கொண்டவர்கள் நீண்ட ஆயுள், திடகாத்திரமான உடல் அமைப்பு, பெரும் பதவி வகிக்கும் யோகிதைகள், புதிய சட்டங்களை இயற்றும் தன்மை கொண்டவர்களாக, புதிய பாதையை மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்துபவர்களாக, உயர்ந்த லட்சியம் உடையவர்களாக, மிக பெரும் புகழும் செல்வாக்கும் கொண்டவர்களாக இருப்பாங்க. இது ஒரு அற்புதமான யோகம். இந்த யோகத்துக்கான காரணிகள், அதாவது விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3 சுபர்கள் இதில் சம்பந்தப்படணும். குரு, சுக்கிரன் மற்றும் புதன். இவர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கேந்திரமாக இருந்தால் முதல் நிலை யோகம். ஆனால் இது ரொம்ப அபூர்வமாக தான் நிகழும். ஏன்னா புதனும் சுக்கரனும் ஒருத்தர் கேந்திரம் அடைகிறது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அதிசயமாக நடக்கிற ஒரு நிகழ்வு. புதனும் சுக்கரனும் தங்களுக்குள் கேந்திரம் அடைகிறது. பட் குரு சுக்கரன் எப்போதும் கேந்திரம் அடைவாங்க, அது நேச்சுராகவே இருக்கும். இவர்கள் தங்களுக்குள் கேந்திரமாக அல்லது லக்னத்துக்கு கேந்திரமாக அமர்ந்து, இவர்களுக்கு கேந்திரத்தில் உங்கள் ஜாதகத்தின் பாக்கியாதிபதி அல்லது லாபாதிபதி, இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருக்கணும். திரும்ப ஒரு தடவை இந்த விதி சொல்கிறேன். இந்த யோகத்துக்கு 3 பேர் சம்மந்தப்பட்டவங்க. கேந்திரங்கள் தான் பிரம்மாவுடைய அடையாளம்னு கூட நம்ம சொல்லலாம். நான்முகன் அவர். புதன், சுக்கிரன், குரு, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரமாக இருக்கணும். ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் அது கேந்திரம் ஆகாதுங்கிறதையும் நான் முதலே சொல்லிக்கிறேன். அது திரிகோணமாகவும் கூட எடுக்கலாம். ஸோ கேந்திரம் அப்படிங்கிறது தனித்தனியாக 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம்னு இருந்தால் தான். இதில் புதனும் சுக்கிரனும் கேந்திரம் அடைவது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ரொம்ப அபூர்வமாக நிகழும். அதே நேரத்தில் இவர்கள் கேந்திரத்தில் அமர்ந்த நிலையில் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, இது 2 பேரில் யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு கேந்திரமாக உட்காரணும். புரியுதுங்களா? இந்த விதிகள் பொருந்தி வர்றது பிரம்மயோகமாகும். ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகம். இப்போ மகர லக்ன ஜாதகத்துக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல சுக்கிரன், கூடவே புதன். அப்போ புதனும் சுக்கிரனும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. இவர்களுக்கு 4ஆம் இடமான 7ஆம் இடத்துல குரு உச்சம். 7ஆம் இடத்துல குரு உச்சமாயிடுறது. இப்போ இந்த ஜாதகத்திற்கு 9ஆம் அதிபதியாக புதனே வந்துடுறாரு. அவர் குருவுக்கு கேந்திரத்தில் இருக்கார். குருவுக்கு கேந்திரத்தில் அவர் வந்துடுறாரு. பட் சுக்கிரனுக்கு கேந்திரம் அவர் அடைய முடியல. 11ஆம் அதிபதியான செவ்வாய் துலாத்தில் இருக்கார். இப்போ பாருங்கள், இந்த விதி கரெக்டாக பொருந்தி வரும். லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி இவர்கள் இருவரின் கேந்திரத்திலையும் இருக்கார். 3 பேரோட கேந்திரத்திலையும் இருக்கார். அதாவது புதன், சுக்கிரன் மற்றும் குரு, இந்த 3 பேருடைய கேந்திரத்திலையும் செவ்வாய் இருக்கார். இவர் லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி. 9, 10ஆம் அதிபதிகளான புதனும் சுக்கிரனும் இணைந்து 4ஆம் இடத்துல உட்காந்துடுறாங்க. இன்னும் இவங்களுக்கு கேந்திரத்தில் குரு இருக்கார். இப்போ குருவின் கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கார், குருவின் கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கார், குருவின் கேந்திரத்தில் புதன் இருக்கார். செவ்வாயின் கேந்திரத்தில் புதன் சுக்கிரன் இருக்காங்க, செவ்வாயின் கேந்திரத்தில் குருவும் இருக்கார். இவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பர கேந்திரம் மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே லக்ன கேந்திரத்தில் இருக்காங்க. மகர லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல 2 கிரகம், 7ஆம் இடத்துல ஒருவர், 10ஆம் இடத்துல ஒருவர். புரியுதுங்களா? இதுதான் முதல் தரமான பிரம்மயோகம். பிரம்மயோகத்தில் ஒரு பழுது ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் அந்த புதனும் சுக்கிரனையும் கொண்டு உள்ளே சேர்த்து விட்டு இவங்க ஒன்றுக்கு ஒன்று கேந்திரம் அடையணுங்கிற விதியை சுருவியிருப்பாங்க. அதனால் அது அபூர்வமாக நிகழவே நிகழாது. ரொம்ப ரேராக தான் இருக்கும். சுக்கிரன் இருக்கிற வீட்டிலேருந்து 4 வீடு தள்ளி புதன் இருக்கணும். இது ரொம்ப அதிசயமாக எப்போவோது, ஆனால் நிகழவே முடியாதது கிடையாது. எப்பயாவது நிகழும். எப்பயாவது அந்த விதியும் நிகழ்ந்து அதில் குருவும் நிகழ்ந்து, அல்லது 9ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ இவர்களுக்கு கேந்திரத்தில் அமரும்போது இந்த அற்புதமான நிகழ்வு ஏற்படும். படைப்பாளிகள், மிகப்பெரிய படைப்பாளிகள், கற்பனை கெட்டாத படைப்புக்கு சொந்தக்காரர்களாக இருப்பாங்க. நம்ம கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி ஆங்கில பட இயக்குனர், நம்ம டைரக்டர் சங்கர் மாதிரி மிகப்பெரிய படைப்பாற்றல் உருவாக்குறவங்க,
இயல், இசை, நாடகம், கலை, அறிவியல், அரசியல், விஞ்ஞானம், எந்த துறையில் வேணாலும் மிகப்பெரிய படைப்பாளிகளை உருவாக்கும். இவங்களுடைய படைப்பு பல நூற்றாண்டுகளுக்கு மக்கள் அதை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தை இவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா அது நம்ம லைஃப் லாங்கும் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. அந்த படைப்பாற்றலை தருவதற்கு இந்த 3 சுவர்களோடு 9 அல்லது 11ஆம் அதிபதி இவர்களுக்கு கேந்திரத்தில் அமர்வது சிறப்பு. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு மீன லக்ன ஜாதகம். இந்த மீன லக்ன ஜாதகத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல புதன். இது ரொம்ப அபூர்வமாக தான் நிகழும். ஆனாலும் நிகழாமலே போய்விடாது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் இருக்க 10ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல குரு லக்னாதிபதியாக இவரே ஆட்சியும் அடைகிறார். இவர் புதனுக்கும் கேந்திரத்தில் இருக்கார், சுக்கிரனுக்கும் கேந்திரத்தில் இருக்கார், லக்னத்துக்கும் கேந்திரத்தில் இருக்கார். இப்போ இவர்களுக்கு 9ஆம் அல்லது 11ஆம் அதிபதியான செவ்வாய் கேந்திரத்தில் அமரும். இந்த ஜாதகத்தை பொறுத்து குறைக்கும் 10ஆம் இடத்துலையே செவ்வாயை அமர்ந்திருக்கார். அப்போ லக்ன கேந்திரத்தையும் செவ்வாய் அடைஞ்சிடுறாரு, குருவோடையும் இருக்கார், சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் இருக்கார், புதனோட கேந்திரத்தில் இருக்கார். இதுவும் பிரம்மயோகம். புரிஞ்சுதுங்களா? குருவும் சுக்கிரனும் மெயினாக தங்களுக்குள் கேந்திரத்தில் இருக்கணும். அது ரொம்ப முக்கிய விதி. புதன் எப்பயாவது தான் அதை நிகழ்த்துவார். இல்லைன்னா மோஸ்ட்லி சுக்கிரனும் புதனும் ஒன்றா இருந்துருவாங்க. சுக்கிரனும் புதனும் ஒன்றா இருக்க குரு இவர்களுக்கு ஏதேனும் ஒரு கேந்திரத்தில் இருக்க, ஏதாவது ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம், கூட இருக்கக்கூடாது. கூட இருந்தால் அது கேந்திர வலுவு வராது. ஒன்று 4ஆம் இடத்துல இருக்கணும், இல்லை 7ஆம் இடத்துல இருக்கணும், 10ஆம் இடத்துல இருக்கணும். இது லக்ன கேந்திரமாகவும் அமைஞ்சிருச்சுன்னா கூடுதல் சிறப்பு. இவர்களுக்கு 9ஆம் அதிபதியோ 11ஆம் அதிபதியோ கேந்திரத்தில் அமர்வது. இந்த கேந்திர அமைப்புக்கு 9 அல்லது 11ஆம் அதிபதி துணையோடு கேந்திரத்தில் அமையும் போது இந்த யோகம் முழுமையாக சிறப்பாக மிக வெற்றிகரமாக வேலை செய்யும். புரிஞ்சுங்களா? மிக வெற்றிகரமாக வேலை செய்யும். ரொம்ப அற்புதமான யோக பாக்கியதைகளை கொடுக்கக்கூடியது. புதிய புதிய படைப்பாற்றல்களின் மூலமாகவும், நீண்ட ஆயுள் பலத்தின் மூலமாகவும், புகழ் செல்வாக்கின் மூலமாகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக திகழ்ந்து வாழ்வியலில் மிக பெரும் சந்தோஷங்களையும் முன்னுதாரணத்தை உருவாக்கி அதன் மூலம் புகழையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் பதவிகளையும் பட்டங்களையும் பெற்று மகிழும் யோகிதை கொண்டவங்களாக இருக்கும். இந்த படைப்பாற்றல் தான் இவங்களுடைய மெயின் கான்செப்டாக இருக்கும். இவங்க கண்டுபிடிக்கிற சில விஷயங்கள், இவங்க உருவாக்குற சில விஷயங்கள், இவங்க படைக்கிற சில விஷயங்கள் காலத்தை கடந்து நிலைத்து நிற்கும். காலத்தை கடந்து நிலைத்து நிற்கும். இன்றைக்கி நம்மளை சுற்றி இந்த மாதிரி படைப்பாற்றல் மிக்கவங்களை நிறைய பேர் பார்க்கலாம். அந்த காலத்துலேயும் இருக்காங்க, இப்போ இருக்காங்க. மின்சார பல்பை கண்டுபிடிச்சவர் ஒரு படைப்பாற்றல் மிக்கவர் தான். ஒரு பலவிதமான ஆராய்ச்சிகள் பண்ணி கடைசியில் அதை கண்டுபிடிச்சார். அந்த மாதிரியான ஒரு படைப்பாற்றல் மிக்கவர்களாக காலம் கடந்து வெற்றி கனியை சுவைக்கும் விதி உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கடக லக்ன ஜாதகம். கடக லக்ன ஜாதகம் லக்னத்திலே சந்திரன் ஆட்சி, லக்னத்திலே சந்திரன் இருக்கார். இவருக்கு 10ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும், 10ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறாங்க. கூட சூரியனும் இருக்கார். வளர்பிறை சந்திரன். சூரியனுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இது ஒரு வளர்பிறை சந்திரன். கடக லக்னம், லக்னத்திலே லக்னாதிபதி ஆச்சு, அவரே ராசி அதிபதி. ஸோ ராசி அதிபதியாகவும் அவரே ஆட்சி அடைகிறாரு. 10ஆம் வீட்டில் 3 கிரகங்கள், புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன், 2 கூடையோரும் உச்சம். இவங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு, துலாத்தில் வக்ரம் தான், ஆனால் 4ஆம் இடத்துல குரு. இப்போ குருவும் சுக்கிரனும் ஒருத்தர் கேந்திரம் அடைஞ்சிட்டாங்க. குருவும் சுக்கிரனும் ஒருத்தர் கேந்திரம் அடைஞ்சு வலுவாக இருக்காங்க. இவர்களுக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவரே குரு. 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் யார்? குரு. 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் யார்? சுக்கிரன். அப்போ அந்த வகையில் அவங்களும் கேந்திரம் அடைஞ்சிட்றாங்க. இது ஒரு முழுமையான வலிமையான பிரம்மயோகம். புரியுதுங்களா? 9, 11ஆம் அதிபதிகள் இதில் கேந்திரத்தில் வரணுங்கிற விதி அந்த கடக லக்னத்துக்கு புதனும் சுக்கிரனும் குருவும் ஒருத்தருக்கு கேந்திரம் அடையும் போதே 11ஆம் அதிபதியாக சுக்கிரனும் 9ஆம் அதிபதியாக குருவும் கேந்திரத்துக்குள்ளே இவங்களுக்கு இந்த 2ஆம் அதிபதி சூரியனும் அங்கே சேர்ந்து வலுவை அதிகப்படுத்தி மிக சிறப்பான யோகத்தை தருகிறது. இப்போ இது ஒரு பிரம்ம யோகம். இவர் மிகப்பெரிய படைப்பாற்றல் மிக்கவராக, புகழடையவராக, பெரும் பணம் செல்வம் செல்வாக்கு சேர்ப்பவராக அமையப்பெறுகிறார். ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் இந்த மாதிரியான நுணுக்கமான சில யோகங்கள் வெளிப்படும். இயற்கை சுபர்களின் தொடர்புகள் பல நிலைகளில் புகழையும் செல்வாக்கையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மற்றவர்களால் தலை வணங்கி வரவேற்கத்தக்க யோகிதைகளையும் கொடுத்துவிடும் தன்மை கொண்டது. இதில் 3 சுபர்களும் 2 வலிமையான கோள்களும் தொடர்பு கொள்கிறாங்க. 3 சுபர்கள், குரு சுக்கிரன் புதன், இவங்க ஒருத்தருக்கு கேந்திரம் அடைகிறாங்க. அதுலேயே அந்த ஜாதகம் சிறப்படைகிறது. மேலும் 9, 11ஆம் அதிபதிகளும் இவர்களின் கேந்திரங்களுக்குள் உட்கார்றாங்க. இது இன்னும் சிறப்படை. மிகச்சிறந்த ராஜயோகம் அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லலாம்.
ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, பிரம்ம யோகத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.